வணக்கம் ஜோதி நண்பர்களே. நீங்க நம்ம பார்க்க போறது துலா லக்னம். இங்க வந்து 2ஆம் இடத்துல ராகு வந்து 15 டிகிரி இருக்காரு. இங்க சனி 4 டிகிரி, சந்திரன் 8 டிகிரி, கேது வந்து 15 டிகிரி, சுக்கிரன் 8, புதன் வந்து 28. இங்க வந்து சூரியன் வந்து 18 டிகிரி, குரு 16, செவ்வாய் வந்து 1 டிகிரி. சரி, துலா லக்னம். லக்னாதிபதி சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல புதனோட சேர்ந்திருக்கிறாரு. நல்ல ஒரு அமைப்பு. இப்போ இவங்களுக்கு வந்து திருமண அமைப்பு வந்து தாமதமாகுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7 வந்து சனியோட பார்வை. லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை 8ஆம் பார்வையா செவ்வாயும் பார்க்குறாரு. ஆக இங்க 7ஆம் இடத்துல வந்து சனி செவ்வாயோட பார்வை வந்து கிடைச்சிருக்குங்களா. 7ஆம் அதிபதி 12 போய் மறைஞ்சிருக்கிறாரா. இப்போ ராசிக்கு 7 வந்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வை. திருமணம் வந்து தாமத அமைப்பு. ஆனா லக்னாதிபதி சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு இல்லாம பாக்கியாதிபதி ஆட்சி பெற்ற புதனோட இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இப்போ லக்னாதிபதி எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. திருமணம் தள்ளி போனதுக்கு இங்க சனி செவ்வாய் பார்வை ஒரு அமைப்பு ஒண்ணு. இன்னொன்னு இப்ப நடக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து குரு தசை நடக்குது. குரு தசை வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தையே தொடர்பு கொள்றாரு. இந்த துலா லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் இவர் வந்து அவயோகரா வருவார். வரக்கூடாத தசை வந்து குரு தசை தான். அப்ப குரு தசை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டதுனால இவங்களுக்கு வந்து அந்த கடுமையான இந்த நோய் தொந்தரவு, அலைச்சல் இது போன்ற அமைப்புகள் தான் இருக்கும். நோய் எதிரி கடன் இது போன்ற அமைப்பு தான் வந்து இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டதுனால. அதுவும் இல்லாம 8ஆம் இடத்தையும் அவர் பாக்குறாரு. இப்போ 8, 12 சுபத்துவமா இருந்தாலே ஒருவர் வந்து வெளிநாட்டுக்கு சென்று வசிக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. இங்க 12ஆம் இடமும் சுபத்துவமா இருக்கு. இங்க 8ஆம் இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை இருக்கு. அதனால இவங்க வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு. குரு தசை வந்துட்டாலே 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டதுனால 12ஆம்ன்றது பரதேச வாசம். அப்போ 12ஆம் இடத்தை வந்து குரு இருக்கிறதுனால குரு தசை ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இவங்க வந்து வெளிநாடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அங்க சம்பளம் வந்து கொஞ்சம் கம்மியான அமைப்பு தான். சொற்ப சம்பளத்துல தான் வந்து அவங்க வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமணம் வந்து தள்ளி போகிறதுக்கு சனி செவ்வாய் பார்வை ஒண்ணு அமைப்பு. அது போல வந்து பாத்தீங்கன்னா அங்க 12ஆம் இடத்துல குரு இருந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால அங்க 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ற அமைப்பு தான் வந்து குரு தசை முழுக்கவுமே செய்வார். அங்க வந்து அவர் 7ஆம் இடத்தையோ 5ஆம் இடத்தையோ வந்து தொடர்பு கொள்ளல. 7ஆம் இடம் 5ஆம் இடம் தொடர்பு கொள்ளும் போது அந்த திருமணங்களும் நடக்கும், வெளியே போகக்கூடிய அமைப்பும் வந்து இருக்கும் குரு தசைன்றதுனால. இப்ப இவங்களுக்கு நடக்க போற தசை வந்து சனி தசை. சனி வந்து பாத்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி. ராஜயோகாதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காரு. 5ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் ஆட்சியா இருக்கிறது வந்து இருக்கக்கூடாதுதான். ஆனா இங்க வந்து சுபத்துவமா இருக்காரு. பௌர்ணமி சந்திரன் அப்பதான் விலகி அப்பதான் ஒரு ஒரு நாள் 2 நாள் ஆகிருக்கும். பௌர்ணமி சந்திரனோட அமைப்புல இங்க சனி வந்து சுபத்துவமா இருக்காரு. சனி சுபத்துவமா இருந்துட்டாலே நல்ல அமைப்பு இருக்கும். சனியோட காரக வழியில அவருக்கு வந்து சம்பாத்தியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்ப சனி வந்து 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது ஒண்ணு. அவர் சுபத்துவமா இருந்து ஆட்சியா இருக்கிறது 11ஆம் இடத்தை தான் தொடர்பு கொள்றாரு. சனி வந்து 6ஆம் இடத்தையோ 8ஆம் இடத்தையோ தொடர்பு கொண்டாதான் வந்து பிரச்சனைகள் இது போன்ற அமைப்பு இருக்கும். ஆனா சனி சுபத்துவமாகி 11ஆம் இடத்துல தொடர்பு கொள்றாரு. சனி தசை இவங்களுக்கு வந்து குழந்தை அமைப்பு வந்து கொடுக்கணும். இவர் சுபத்துவமா இருக்கிறதுனால சனி தசையில இவங்களுக்கு திருமணம் நடந்தாதான் இவங்களுக்கு வந்து குழந்தை அமைப்பு இருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து சனி தசை சனி புத்திலேயே வந்து இவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்படி இல்லைனாலும் புதன் சுக்கரன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் இங்க வந்து புதன் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு தெரியும். 3ஆம் இடத்தையே தொடர்பு கொள்றாரு. சுக்கரனும் 3ஆம் இடத்தையே தொடர்பு கொள்றாரு. பாக்கியாதிபதியை 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால இவரோட முயற்சிகள் சுக்கரன் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இசை, பாட்டு, எழுத்து, ஓவியம் இது போன்ற அமைப்புகள்லாம் இவங்களுக்கு வந்து நல்லாவே செட் ஆகும். இப்ப எங்களுக்கு வந்து சனி தசையும் அடுத்து வர புதன் தசையும் 19 வருஷம் சனி தசை, அடுத்தது 17 வருஷம் புதன் தசை. புதனும் வந்து இங்க சுபத்துவமா இருக்கிறாரு. அதுவும் இல்லாம ஆட்சியா இருக்கிறாரு. அவர் 9ஆம் இடத்தை தான் தொடர்பு கொள்றாரு. சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வந்து இங்க வந்து புதன் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தது இவங்களுக்கு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய தன்மை இருக்கு.
சனி தசையும் உங்களுக்கு உங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால சகல பாக்கியங்களும் உங்களுக்கு அமைப்பு வந்து இருக்கு. ஸோ இங்க சூரியனும் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு. சூரியன் வந்து இங்க 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு. அப்போ இவர் வந்து உயர் அமைப்பு இது போன்ற அமைப்புகள் இருக்கும். இவருக்கு வந்து ஒரு கம்பெனில ஒரு 10 பேருக்கு வேலை வாங்கக்கூடிய அமைப்பும் வந்து இவருக்கு சூரியன் வந்து வலுத்திருக்கிறதுனால 10ஆம் இடத்துல வலுத்திருக்கிறதுனால இவங்க வந்து பௌர்ணமி சந்திரனோட வீட்டுல இருக்கிறதுனால வீடு கொடுத்தவங்களும் வலுவா இருக்கிற அமைப்புல இவங்களுக்கு வந்து சூரியனும் வலுத்து இருக்கு. சூரியன் வலுத்திருந்தாலே இவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது போன்ற அமைப்புகளும் இருக்கும். உயர் பதவிகள்ல இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்து இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் கூட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.